ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட புது மருமக சேனலுக்கு பவித்ரா பேசுறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் வந்து என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி உங்ககிட்ட போட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சேனல் ஆரம்பிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு நர்வஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அதனால தான் நான் எந்த ஒரு வீடியோவும் என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது ஒரு குட் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குட் நியூஸ் என்னன்னு பார்த்தா என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் சரி செகண்ட் பேபின்றது ஒன்று பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பேபி வந்து அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பேபி வேண்டாம், ப்ரெக்னன்சி ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா அபார்ஷனோட ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு. அந்த அபார்ஷனோட ப்ராசஸ் பார்க்கும்போது இன்னும் பேபி தேவையா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ காட்ஸ் கிரேஸ் இன்னொரு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட், பிளட் டெஸ்ட் அது இது எடுத்து டாக்டர்லாம் பார்த்துட்டோம். ஸோ என்னோட ப்ரெக்னன்சி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரெக்னன்சி ப்ராசஸ் என்னன்னா கண்டிப்பாக லேடிஸ் புரியும். ஸோ இந்த வாமிட்டிங், இந்த ஃபுட் அலர்ஜி, இந்த சும்மா தாளிச்சாவே ஆகாது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து 2 முறை வந்து அபார்ட் ஆயிடுச்சு பேபி. அதனால வந்து டாக்டர் வந்து ரொம்ப சேஃபா இருக்க சொல்லியிருக்காங்க. ஆம், அதனால இந்த அபார்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து சொல்லனா எதுக்கு தான் பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஒரு பேபி கன்சீவ் ஆகி பெற்று எடுக்கிறதுக்குள்ள போதோடா அதுவே ஒரு பெரிய சாதனையா இருக்கு. ஸோ இந்த காலத்துல வந்து பிரெக்னன்சின்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இன்னும் பயப்படாதீங்க. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஓகே ஒரு பேபி இருந்து இல்லைனாலுமே அபார்ஷன் நிறைய பேருக்கு. எனக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ வந்து ஒரு 2 months தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இமீடியட்டா அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது 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 வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேபி வந்து நிக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்னாவே நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ல அவங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அது இது பண்ணி நம்மளோட பாடி டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ பரவாயில்ல, நீங்க வந்து சுத்தி மற்ற சுத்தி எல்லாரும் அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கோர்ஸ்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. உங்களோட ஹெல்த் ஒரு பரவாயில்ல, ஒரு 3 to 5 years ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃபா பொறுமையா பொறுமையா வந்து பேபி பிளான் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமானது ஃபாலிக் ஆசிட் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து நிறைய டிப்ஸ் இருக்கு, நானும் சொல்றேன். நான் என்ன கோ த்ரூ பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அது சக்ஸஸ் ஆகிட்டு வந்திருக்கு. அது நான் இனிமே அப்புறமா போக போக வீடியோஸ்ல ஷேர் பண்ணுவேன். ம், வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு டாக்டர் போய் பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த கன்ஃபார்ம் ஆகி ஒரு இமீடியட்டா நாங்க ஹாஸ்பிட்டல் போகல. ஆம், ஒரு ஒரு 3 days 4 days கேப் விட்டுட்டு தான் போனோம். ஏன்னா நான் எங்க வீட்ல வந்து 4 நல்ல நாள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் போக சொன்னாங்க. ஸோ அப்படிதான் நாங்க டாக்டர் பார்க்க போனோம். ம், போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, நிறைய டெஸ்ட் நார்மலி நம்ம வந்து பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட் அது இது யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுக்க வச்சாங்க. அப்புறம் பேபியுமே வந்து ஒரு 1 week அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 weeks 5 weeks கிட்ட வந்து ஒரு ஸ்கேன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்பவே வந்து 5.4 ஒரு நிமிஷம் 6 weeksல வந்து ஒரு ஸ்கேன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த அதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு 1 week முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்தோம். டாக்டர் வந்து டெஸ்ட்லாம் எடுத்துட்டு 1 week ஆச்சு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வந்து எனக்கு என்ன ஃபுட் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எதுவுமே எனக்கு சொல்லல. ஆனா எனக்கு எனக்கு வந்து நார்மலா உங்களுக்கு ஜென்ரலா இருக்கிறது தான். நம்ம வந்து இது சாப்பிடக்கூடாது சொன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு டெம்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இல்ல எனக்கு அதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிலாம் வந்து எனக்கு வந்து ஃபுல்லா நான்வெஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பதான் பயங்கரமா நான்வெஜ் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு கிரேவிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்
முயற்சி எடுத்துட்டேன். டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை. ஆனா ஆப்ஷனே கிடையாது. ஆல்ரெடி எனக்கு வந்து 2 அபார்ட் ஆனதுனால டாக்டர் ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. விழுந்து நிமிர்ந்து எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் கம்ப்ளீட் 6 மந்த்ஸ்க்கு போட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அதுவும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லலாம் வந்து இந்த வாமிட்டிங் டேப்லெட் குடுப்பாங்க. அது வந்து வாமிட்டிங் வரும்போது தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது தான் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆ கம்பல்சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் வந்து நான் டேப்லெட் 3 டைம்ஸ் வந்து நான் கன்சியூம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆ ஒரு பக்கம் வந்து டேப்லெட் வாமிட்டிங் டேப்லெட் கன்சியூம் பண்ணாலும் பேபிக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகுமான்னு ஒரு பக்கம் யோசனை. இது வந்து ஏதோ ஃபாலிக் ஆசிட் மிக்ஸ் ஆயிட்டு இருக்க டேப்லெட். ஸோ அதனால வந்து எந்த காம்ப்ளிகேஷன் இல்ல. கம்பல்சரி நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு வந்து 2 முறை அப்படி இப்படி அபார்ட் ஆகுதுமே எங்களுக்கு என்ன ரீசன் எதனாலனே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்குமே நான் ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். செகண்ட் பேபிக்கு ரொம்ப ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சு சொல்லிட்டு மம்மி தான் வந்து பார்த்துக்கினாங்க. யாராச்சும் சாப்பிடுறது பார்த்தாவே வந்து எனக்கு வாமிட்டிங் வந்துரும். ஃபுட்டு ஃபுட்டுனா எதுவுமே ஃபுட்டுன்னே பிடிக்காது. ஆனா வாமிட் வருது. அதுக்காகவே நான் வந்து ஃபுட் சாப்பிடுவேன். சாப்பிட்டு உடனே வாமிட் வருவேன். மை காட்! எதுக்குதான் இந்த பிரெக்னன்ட் ஆகுறோம் அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. ஆம். சம்டைம்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி நம்ம செகண்ட் பிரெக்னன்சி வந்து ஹஸ்பண்ட் பிரெக்னன்ட் ஆகணும். அப்பதான் நம்மளோட காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியும். பிகாஸ் டூ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது பண்ணாத, அது பண்ண பட் நம்மளுக்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல கிரேவிங் வந்து அந்த ஃபுட் மேல தான் இருக்கும். அதுதான் வேணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆஹ் சில டைம்ஸ்லாம் ரொம்ப என்ன சொல்றது பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அதிகமா கோவம்லாம் வரும். பிகாஸ் நம்மளுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்னாலே நமக்கு கோவம் அதிகமா வரும். அதுவும் இல்லாம பிடிச்சது சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வாமிட் வரும். காட் சேஸ்ங்க லாஸ்ட் டைம் நான் போன டாக்டர் வந்து அவங்க குடுத்த டேப்லெட் எடுத்தாவே எனக்கு வாமிட்டிங் வந்துரும். ஆனா இந்த டைம் வந்து போன டாக்டர் வந்து யாரோ என்னோட நெய்பர் தான் சஜெஸ்ட் பண்ணாங்க. இட் வாஸ் அ சீனியர் டாக்டர். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ம் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபுட்ட மட்டும் குடுங்க. ஏன்னா வந்து இந்த டைம் வந்து அவங்க வந்து வாமிட்டிங் நெறையா எடுப்பாங்க. ஸோ அவங்க பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க குடுத்து ஹெல்த்தின்னு சாப்பிட வச்சு அவங்க வாமிட் எடுத்ததுனால பேபி வெயிட் கெயின் ஆகாது. வாமிட்டிங் எடுத்துட்டே இருந்தா வந்து அபார்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அந்த ப்ரெஷர்னால தான் பேபி வந்து அபார்ட் ஆகும். அப்படின்னு சொன்னப்போ தான் ஓகேடா இந்த டைமாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு குடுப்பாங்க அப்படின்னு ஒரு தாட். ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னோட ஹஸ்பண்ட் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் மை செகண்ட் அபார்ஷன் வாஸ் கில்லிங். சொல்லவே முடியாது. சிரிஞ்ச் ப்ராசஸ்ன்னா அந்த அபார்ஷனோட ப்ராசஸ் பெயின் வந்து ஒரு டெலிவரி பெயின் விட பயங்கரமான ஒரு பெயின் அந்த அபார்ஷனுக்கு. நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே நம்மளோட பேபி வெளியே வந்துச்சுன்ற ஒரு ஹாப்பினஸ் ஆச்சு இருக்கும். அதுல வந்து நீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி பொறுத்தவரை 2 டேஸ் ஐ வாஸ் அட்மிட்டட். 2 நாள் மண்டே நைட் நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். மண்டே டியூஸ்டே மார்னிங் தான் பாப்பா பிறந்தா. ஸோ ஃபுல் 2 டேஸ் நான் வந்து அந்த பெயின்ல சஃபர் பண்ணி பொறந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த பெயின் தெரியாது இல்லையா? ஆனா இந்த அபார்ஷன் வந்து ஃபுல்லா அந்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேபிய எடுக்க 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 அதுமே வந்து நம்ப என்ன சொல்றது தெரியல. அ என்ன சொல்றது? அந்த சாக் வந்து அப்படியே வேக்யூம்ல புல் பண்ணி எடுக்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அபார்ஷன்ல பண்ணாங்க. ஆ அது வந்து எனக்கு அனஸ்தீசியா குடுத்ததுனால எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா செகண்ட் பிரெக்னன்சி வந்து இட்ஸ் அந்த வேக்யூம் ப்ராசஸ் வந்து நம்மளோட கர்ப்பப்பைய வீக் ஆயிடும் அப்படின்றதுனால, எனக்கு வந்து சிரிஞ்ச் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு பண்ணாங்க. இட் வாஸ் லைக் எனக்கு எந்த அனஸ்தீசியாவும் குடுக்கல. ஐ வாஸ் லைக் ஃபுல்லி அங்க ஃபுல் கிளீன் பண்றதுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. ஸோ இதனால நான் அவங்களுக்கு சொல்லி பயன்படுத்தல. என்ன சொல்றேன்னா, பேபி வந்து நின்றுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பெட் ரெஸ்ட்ல இருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சில சில பேரு சில லேடீஸ்க்கு வந்து என்ன வேலை பண்ணாலும், என்ன சாப்பிட்டாலுமே சில பேருக்கு வந்து செட் ஆயிடும். இப்ப நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து என்னோட பாப்பா பொறந்தா. ஸோ அந்த 2 இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு அபார்ட் ஆச்சு பேபி. ஸோ அதனால வந்து ஒரு 6 மந்த்ஸ் டூ 1 இயர் வந்து பேபி பிளான் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எனக்கு டாக்டர் சஜெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கோவிட் டைம்ல தான் எனக்கு அப்பயுமே நான் வந்து எனக்கு வந்து இந்த வாட்டர் பபிள்ஸ் நீர் கட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால அந்த ட்ரீட்மெண்ட் போய் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணா.
ஸோ நாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு பேபி வந்து இவ்ளோ டைம் எடுத்து, இவ்ளோ பொறுமையா இத்தன டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து பிளான் பண்றோம். இல்லன்னா சில பேருக்கு வந்து அப்படியே நின்றும் பரவாயில்லன்னு நம்ம பாட்டு நம்ம ஃப்ரீயா இருப்போம். ஏன்னா, அது பாட்டு நின்றுச்சு. அதனால நமக்கு அதனோட டஃப்னஸ் அந்த கோ த்ரூ பண்ணது எதுவுமே தெரியாது. அதனால சில பேர் வந்து நார்மல் ஆயிடும். என்னோட செகண்ட் பிரெக்னன்சி நான் அவ்ளோ ஈஸியா எடுத்ததுனாலவோ எனக்கு என்னமோ அபார்ஷன் ஆயிடுச்சு. ம். ஸோ ஃபர்ஸ்ட் ம். பாப்பா பொறக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நெறையா டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்ததுனால ஃபுல் பெட்னஸ் இந்த வாமிட்டிங் ரொம்ப 3 மந்த்ஸ்க்கு வெறும் என்ன சொல்றது? 2டே சாப்பாடு தான் சாப்பிட்டேன் நானு. களி, கீரை குழம்பு, வெண்டைக்காய் புளி குழம்பு. இது 3 தான். ஒரு களி மட்டும் தான் சாப்பிடுவேன் நானு. காலையில எனக்கு தோசை சாப்பிட்டாலும் வாமிட் வந்துரும். நைட்லயுமே களி தான் சாப்பிடுவேன். மத்தியானமும் களி தான் சாப்பிடுவேன். 3 வேளைக்குமே கிட்டத்தட்ட காலையில வந்து இந்த எல்லாம் கொட்டை, சிறுதானியம் எல்லாம் போட்டு பாதாம், நட்ஸ்லாம் போட்டு ஒரு கூழ் செஞ்சு குடுப்பாங்க எங்க அம்மா. மொள கட்டி ஒரு பவுடர் அரைச்சு ஒரு கூழ் செஞ்சு குடுப்பாங்க. அது குடிச்சாலுமே எனக்கு வாமிட் வந்துரும். இது சாப்பிட்டாலுமே வாமிட் வந்துரும். என்ன பண்ணாலும் வாமிட் வந்துரும். ஃபுல் 3 மந்த்ஸ் கிட்ட 4 மந்த்ஸ் மேல வாமிட். சாப்பிட்டுட்டு வாமிட் எடுப்பேன். சாப்பிட்டுட்டு வாமிட் எடுப்பேன். ஸோ எனக்கு எப்பதான் நம்ம இந்த 5 மந்த்ஸ் இந்த பிரெக்னன்சி கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு பிரெக்னென்ட் ஆகிறது வந்து ஈஸியா கிடைச்சாலுமே அதை வந்து நம்ம காப்பாத்திட்டு அது வெளியில ஸ்ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை காப்பாத்தி வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம சின்னதா நம்ம பண்ற ஏதோ ஒரு விஷயம்னால அந்த மிஸ்கேரேஜ் ஆகும்போது அந்த பெயின் கோ த்ரூ பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். சில பேருக்கு வந்து ஈஸியா கிடைச்சிரும். அதனால நிறைய பேர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மிஸ்கேரேஜ் அவங்களுக்கு பண்ணிடுறாங்க. பட் நம்மளுக்கு கிடைச்சி அதை நம்ம ஒரு ட்ரீம்ல இருப்போம். அந்த ட்ரீம் தெரியாது மிஸ்கேரேஜ் ஆகி அது எல்லாமே போகும்போது அதனோட பெயின் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால பேபி முடிச்ச அளவுக்கு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துங்க. என்னோட சஜஷன் அதுதான். 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து 2 மந்த்ஸ் முடிய போகுது. ஃபுல்லா வந்து எங்க மம்மி தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டாங்க. என்ன பார்த்துருக்காங்க. எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். அது தாளிச்சா அந்த சாப்பாடு இருக்காது. ஸோ அந்த மாதிரி தாளிப்பு ஸ்மெல் இருக்காது. சாதம் வடிக்கிற ஸ்மெல் இருக்காது. அதுவும் ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து கன்சீவ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து நைட் ஆனா நான்வெஜ் பயங்கரமா வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடுற மாதிரி, நான்வெஜ் மட்டன் கிரேவி சாப்பிடுற மாதிரி எங்களுக்கு டெம்டேஷன் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு ஒரு பிரெக்னன்சி ஒரு ஒரு மாதிரி போகும். எனக்கு எனக்கு இருக்கிற ஃபீல் வந்து எப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு வந்து நான்வெஜ்னா சுத்தமா பிடிக்காது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ நான்வெஜ்னா பிடிக்கவே பிடிக்கல. 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஒரு எக் ஒயிட் கூட எனக்கு சாப்பிடவும் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஸ்மெல் பண்ணி பெரிய பிரெக்னன்சி அப்போ ஓகே ஃபுல் நான்வெஜ் கிரேவிங் போய் இப்போ கொஞ்சம் வெஜிடேரியனுக்கு மாறிட்டேன். ஆனாலும் எனக்கு அப்போ இந்த வெளியில சாப்பாடு, இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்கு அப்போ. ஆனாலுமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஐ கேன் நாட் இன்னொரு ஒரு அபார்ஷன் ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் அந்த ஒரு அந்த ஜேர்னிக்குள்ள போகக்கூடாதுன்றதுக்காக எங்க அம்மா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பெட் ரெஸ்ட்லயே இருந்து குழந்தை பெற்றுக்கோ. நீ 9 மந்த்ஸ்க்கும் பெட் ரெஸ்ட்லயே இருந்து குழந்தை பெற்றுக்கோ. கூடயே இருந்து உனக்கு வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு டாக்டர் வந்து என்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வாமிட்டிங்க்கு. ஸோ ஒரு ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் இந்த டேப்லெட்டோட பிராண்ட் நேம் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண வரல. ஸோ மார்னிங் ஒரு ஆக்டிவ் ஒரு நைட் ஒரு ப்ரொஜெஸ்ட்ரானோ சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஒரு 200 mg எனக்கு வந்து 2 முறை அவார்ட் ஆனதுனால டாக்டர் வந்து செகண்ட் இன்னும் 200 mg அதாவது மந்த்லி வந்து ஒரு 600 mg டோட்டலா வந்து நான் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்டேக் எடுத்துக்கிறேன். அதாவது 2 இன்ஜெக்ஷன் 15 days ஒன்ஸ் வந்து ஒரு 2 இன்ஜெக்ஷன் மந்த்லி 2 இன்ஜெக்ஷன் பிளஸ் இல்லைன்னா பேபி வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஏன்னா 2 முறை அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி ஏதாச்சும் பேபி ஏதாவது அபார்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்டர் நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நானும் என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கினேன். 3 மந்த்ஸ் வந்து மந்த்லி இன்ஜெக்ஷன். அது வந்து டோசஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து வீட்டுக்கே வந்து போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பேபி வந்து ஸ்கேன் பண்ணும்போது என்னோட பாப்பா ரொம்ப ஹாப்பி. அவளுக்கு வந்து
என்ன சொல்றது, ஸ்கேன்ல என்ன உட்கார வச்சு படுக்க வச்ச உடனே பாப்பா ஃபுல்லா சிஸ்டம்ல தேட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸ்கேன் சென்டர்ல கூப்பிட்டு அப்போ என்ன சொல்றது, ஸ்கேன் பண்ற பர்சனே நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமா குடுக்காம போயிட்டேன். குடிச்ச அது வந்து பிளாடர் வந்து ஃபுல் ஆகாதனால பேபி வந்து கிளியரா தெரியல. ஸ்கேன் பண்ண பர்சன் வந்து தேடிட்டே இருக்காங்க. எங்க பேபி? எங்க பேபின்னு சொல்லிட்டு அவங்க பண்றது பார்த்து எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. என்னடாக்கா பிரெக்னென்ட்டா இருக்கோமா இல்லையான்ற மாரி பதட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட பாப்பா வந்து என்னோட ஹஸ்பண்ட் கேரி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து அதோ தெரியுது பாருங்க, அந்த சிஸ்டம்ல அங்க கீழ தெரியுது பாருங்க. அவ தான் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாலே. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டரே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு ஓகே பேபி இருக்குன்றது ஒரு மெயின் ஒரு ஒரு ஆறுதலே ஆச்சு. ஏன்னா அது ஒரு செகண்ட் டிசப்பாயின்ட்மென்ட்டாவே ஒரு மாரி நர்வஸாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல பேபி ஒண்ணும் அவ்ளோ கிளியரா தெரியல. பட் லைட்டா வந்து ஹார்ட் பீட் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் டாக்டர் பார்க்க மந்த்லி ஒன்ஸ் தான் டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டாக்டர் பார்க்கும்போது பேபியோட ஹார்ட் பீட் ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ இது பாருங்க, இதுதான் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ எனக்கு தெரியல இது எனக்கு எந்த அளவு பேபி பேசுறதுன்னு இந்த இடத்துல எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். என்னன்னா நான் முதல்ல போன ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லிடுறேன் நானு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்கேன் வந்து பேபி வந்து காமிக்க மாட்டாங்க. ஃபுல்லா எந்த ஸ்கேனும் பண்ணாலும் 5 மந்த்ஸ்ல அனாமலி ஸ்கேன் மட்டும் லைட்டா காமிப்பாங்க. அதுவுமே வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு காமிக்கவே மாட்டாங்க. ஒன்லி லேடீஸ் ஆர் அலௌட் இன் ஸ்கேன் சென்டர். அந்த மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவர் ஒரு முறை அந்த பேபிய இதுல பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கூட அவங்க குடுத்து அவங்க காமிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த முறை நான் ஃபுல்லாவே வந்து வேற ஒரு டாக்டர் கிட்ட பார்த்துட்டு போனேன். அந்த டைம் வந்து கோவிட் வேற இருந்துச்சு. பார்க்க போயிருந்தாங்க. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸே இல்ல. ஸோ அதனால என்னமோ எனக்கு அந்த டைம்ல வந்து அலோ பண்ணல. ஸோ இந்த டைம் வந்து பேபி அவர் காமிச்சதே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்போ அனாமலி ஸ்கேன்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படா பேபி, ஏன்னா நம்ம என்னதான் நம்ம கையில குழந்தைய எடுத்து கையில எடுத்து பார்த்தாலுமே அந்த மிஷின்ல அந்த பேபிய வயித்துக்குள்ளன்னு பாக்குற ஒரு ஃபீல் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அது வந்து ஒன் டைம் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ். அது இந்த டைம் வந்து கண்டிப்பா நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு அதோட வீடியோ பிக்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு ரிலீவ் பண்றேன். ஆஹ் அதுவும் இல்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க பிரெக்னென்ட் ஆச்சுன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க, யாருக்குமே சொல்லாதீங்க. ஏன்னா அதனாலேயே வந்து பேபி வந்து அபார்ட் ஆகும்னு எனக்கு வேண்டாம், எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஸ்டில் நீங்க வந்து சேஃபா இருங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட யார்கிட்டயுமே ஒரு 3 மந்த்ஸ் அதுக்கப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா எதனால நான் சொல்றேன்னா, நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் வெளியில 2 1/2 மந்த்ஸ்ல எனக்கு வந்து அபார்ட் ஆயிடுச்சு. 2 டைமே எனக்கு வந்து 2 1/2 மந்த்ஸ்ல கரெக்ட்டா பேபி அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து அந்த மாரி நீங்க சொல்ல போகும்போது, நீங்க ஹேப்பியா நீங்க சொல்லிடுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எனக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹேப்பியா சொல்லிடுறோம். ஆனா அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த 2 1/2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க பேபி அபார்ட் ஆனதுக்கப்புறம் பேபி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றதே வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். அத வந்து கோ த்ரூ பண்ண எல்லா லேடீஸ்க்குமே தெரியும். ஸோ அந்த அதனாலயே தான் சொல்றேன். 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து யார்கிட்ட வேணா ரிவீல் பண்ணுங்க. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எப்படி இருந்தாலுமே நேச்சுரலா நம்ம வெளியில போகும்போதே அந்த பேபியோட பம்ப் வந்து ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த 3 to 4 மந்த்ஸ் அப்புறம். அம் அதனால தான் சொல்றேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிட்ட அப்புறமா நீங்க சொல்லுங்க. பிகாஸ் பாசிட்டிவிட்டி ஈஸியா சொல்லிடலாம். ஒரு நெகட்டிவ் ஆகுதுன்னு நம்ம அதுகிட்ட போய் இன்னொருத்தர் ஷேர் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளே ஒரு கஷ்டத்துல இருக்கோம். அது மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி போய் நம்ம ஆல்ரெடி சொன்னவங்க கிட்ட எல்லாத்துக்குமே கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஒரு நியூஸ் சொல்லியிருக்கோம். அவங்க அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நம்ம நெய்பர்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டிய சொல்லும்போது எனக்குமே கஷ்டமா இருக்கும். நமக்குமே கஷ்டமா இருக்கும். அதனால இப்போத வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுதான் என்னோட பெரிய பிரெக்னன்சி ஜர்னி. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. என்ன சொல்றது, இத சாப்பிடணும், இத சாப்பிடக்கூடாது, 3 மந்த்ஸ் வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ என்னோட சிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்குலாம் எந்த ப்ராப்ளமே இருந்ததில்ல. ஸோ இதுல எந்த பொறாமையும் இல்ல. அதாவது வந்து ஒரு ஒருத்தரோட பாடி கண்டிஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. அதுவுமே எங்க பாட்டி சொல்ற ஸ்டோரி எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் பயந்துருங்க. வீட்ல இருந்தே குழந்தை பெற்றிருந்தாங்களா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போல. இது வரைக்குமே அவங்க வந்து இன்ஜெக்ஷன்ன்றது ஒரு இன்டேக் பண்ணவே இல்ல.
ஆனா நம்ப என்ன சொல்றது, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன்னா அவ்ளோ பயம். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு அழுது தான் நான் ஒரு இன்ஜெக்ஷனே போட்டுருவேன். ஒரு ஃபீவர் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே டாக்டரே அழுதுருவாரு. ஸோ அந்த மாதிரியே தான் இருந்தேன் நானு. ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக ஒரு லேடீஸ் ஒர்க் பண்ற கஷ்டம் வந்து நெறையா. நம்ம வந்து வெளியில இருந்து நம்ம ஃபேமிலி மெம்பரா இல்ல ஒரு ஜென்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. ம். ஸோ எத்தனை இன்ஜெக்ஷன், எத்தனை பிளட் டெஸ்ட் ஒரு பேபி வைக்கணும்ன்ருக்காங்க. அது இல்லாம இந்த நீர் கட்டினாவே இந்த வாட்டர் பபிள்ஸ்ன்றது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு நெறைய பேருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனீங்கன்னா, ஏன் பேபி ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்றது நீர் கட்டி தான். அதுதான் சொல்றாங்க. ஸோ நீர் கட்டி வந்து இருக்கு. பட் நீர் கட்டி கோ த்ரூ பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த நீர் கட்டி வந்து உமன்ஸ் நீர் கட்டி எப்படி கோ த்ரூ பண்றது, எப்படி சீக்கிரமா உடைச்சிட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஹெல்த் ரெமெடி எப்படி நம்ம பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா. நானுமே அதை ஃபாலோ பண்ணி எனக்குமே அது வந்து என்ன சொல்றது, எத்தனை டைம்ஸ் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு இருந்தாலும் திருப்பி திருப்பி லேடிஸ் ஒன்ஸ் நீர் கட்டி வர ஆரம்பிச்சு திருப்பி திருப்பி அது வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி அதை கோ த்ரூ பண்ணி அந்த பிரெக்னன்சி ஜர்னி கிராஸ் பண்ணி பிரெக்னன்சிக்குள்ள போகலாம். ஏன்னா நீட் ரீச்சா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ அதனோட ஹோம் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதை நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து சக்ஸஸ் ஆன விஷயம். அதனால நான் உங்களுக்கு நான் போடுறேன். இதை நீங்க ட்ரை பண்றதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அதுவுமே ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோவா போட்டுருவேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதுவுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவா போடுறேன். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ 2 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. நாளன்னைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட போறேன். ஸோ நிறையா வந்து இந்த ப்ரெக்னென்சினால நிறைய வீடியோஸ் போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியே நான் வந்து ஒரு வீடியோவா போடலான்னு இருக்கேன். நான் என்ன சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றது இல்லை. ஸோ என்னோட என்னோட கேர்ள் பேபி எவ்வளோ பாதுகாப்பா பார்த்துக்கிறேன். ஏன்னா அதுவுமே என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இருப்பாங்க இல்லையா? ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு எனக்கு ஒரு டேப்லெட் போடுறது, டைமுக்கு எனக்கு டேப்லெட் போடுறது, ரெஸ்ட் எடுமா, நம்ம தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு போய் உட்காந்துப்பா, பாட்டு அவ விளையாடிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்ல பாய் பேபி இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பேபி சோ கேரிங். அந்த ஒரு லவ் அண்ட் கேர் வந்து எனக்கு காட் ப்ளீஸ். அவளோட கேர் வந்து எனக்கு அல்டிமேட். அவளோட சப்போர்ட் கண்டிப்பா, அவளோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா எனக்கு பிரெக்னன்சில தேவை. நான் பேபி எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கூட நான் டிராவல் பண்ண முடியாது, எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால அவகிட்ட நிறைய நேரம் பேச முடியாது. இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், நான் டேப்லெட் போட்டிருக்கேன். ஒரு 2-10 மினிட்ஸ் நான் பேசுறேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த கொமட்டல் இந்த வாந்தி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப நேரம் பேச முடியாது. ஏதோ இந்த டாக்டர் ஆச்சு எனக்கு 3 டைம்ஸ் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டேப்லெட்னால தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் 3 வேளை. இல்லைன்னா எனக்கு வந்து சாப்பாடுனாவே பிடிக்காது. சுத்தமா எனக்கு சாப்பாடு பிடிக்காது. சாப்பாடு பிடிக்க மாட்டேன்னு விட யாராச்சும் சாப்பிட்டா கூட வாமிட் வந்துருங்க. அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. நான் எந்திரிச்சு வெளிய போயிடுவேன். எங்க வீட்ல யாராவது சாப்பிட்டாங்கன்னா நான் எந்திரிச்சு வெளியில போயிடுவேன். அவங்களுக்காக சாப்பிட்டு முடிச்சு அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் உள்ள வந்தாலுமே அந்த கொமட்டலு, மயக்க கொமட்டலு, வாமிட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே இந்த 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாயோ கேர்ளோ எங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ நிறைய பேரோட பிரெக்னன்சி ஜர்னி ரொம்ப டஃப்பா இருக்கும். சில பேரோட பிரெக்னன்சி ஜர்னி ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் கண்டிப்பா நீங்க வந்து பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இல்லையோ, பிரெக்னன்சி ஜர்னின்றது அந்த 3 மந்த்ஸ் அந்த வாமிட்டிங் சென்சேஷன், அந்த பேபியோட கிராம்பிங், அந்த நைட் தூக்கம் இல்லாம மார்னிங் சிக்னஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களோட ஹாப்பினஸும் உங்களோட சேடஸும் நீங்க ஷேர் பண்ணுறதுனா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லுங்க. எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். பிகாஸ் எனக்கு எப்படா இந்த 3 மந்த்ஸ் முடியும், இல்ல 5 மந்த்ஸ் ஆச்சு எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டோட்டலா நார்மலா இருக்க முடியல. எப்பவுமே ஒரு பெட் ரெஸ்ட், ஒரு பேஷண்ட் ஃபுல்லா ஹவுஸ் அரெஸ்ட்டுங்க நானு. எனக்கு ஒரு வாக்கிங் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியில போய் கொஞ்சமா காத்து வருதோ, காத்து வருமா வெளியில நேச்சுரலா கொஞ்சம் ஹேர் இன்ஹேல் பண்ணலான்றதுக்காக வெளியில போவேன். பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த வேலையும் பண்ண முடியல. சும்மா அப்படி உட்காந்துக்கணும், சாப்பிடணும், உட்காரணும், சாப்பிடணும். அதுவே ஒரு பெரிய சிக்னஸா இருக்கு. ஓகே. ஸோ என்னோட பிரெக்னன்சி ஜர்னி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு
இதான் ஸ்டெப்